அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்க கணக்கீட்டு படிவம் எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த ஃபார்ம் வாங்கின உடனே மேலே பார்த்தோன்னா நம்மளோட தகவல்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அந்த தகவல் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் முதல்ல பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி உங்களோட ஓட்டர் ஐடியில் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனா ஆதாரில் நமக்கு என்ன பிறந்த தேதி இருக்கோ அந்த தேதி நம்ம போடணும். அடுத்தது ஆதார் எண், நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர், கைபேசி எண், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோன் நம்பர், தந்தையின் பாதுகாவலரின் பெயர், தந்தையினோட பெயர், அப்படி இல்லைன்னா பாதுகாவலரோட பெயர், நம்ம ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கோ அதை போடணும். தந்தையின் அல்லது பாதுகாவலனுடைய புகைப்பட அடையாள அட்டை எண், அவங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர். அடுத்தது தாயாரின் பெயர் அதில் இல்லைனாலும் நம்ம போடணும். அவங்களோட ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்தது அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போடணும். துணைவரின் பெயர், மனைவி அல்லது கணவருடைய பெயர். அடுத்ததாக துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பரை போடணும். அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில், இந்த பாக்ஸில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, முன்னாடி நமக்கு கொடுத்துருந்த பழைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற தகவலை தான் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. முந்தைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே மேலே இருக்கிற அந்த பாக்ஸ்லேயே இருக்குது. அதை பார்த்தி நம்ம ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் நம்ம செக் பண்ணிட்டும் போடலாம். இதை இப்படி ஃபில் பண்ணணும்னா, வாக்காளரின் பெயர், உங்களோட பேர், உங்களோட அடையாள அட்டை எண், உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர், உறவினரின் பெயர், உங்கள் அடையாள அட்டையில் யாரோட பேர் இருக்கோ, அப்பா பேரோ அம்மா பேரோ இல்லை கார்டியன் பேரோ அவங்களோட பேர், உறவு முறை அதிலே இருக்கும், பேரண்ட்டுன்னு இருக்கும், அதை போட்டுடணும். மாவட்டம், பழைய உங்களோட எப்பிக்கில் என்ன இருக்கோ அந்த மாவட்டம், மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியின் பெயரும் அதனுடைய எண்ணுமே நமக்கு இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க தகவல்கள், அதில் நம்ம எழுதிக்கலாம் பார்த்து. அதே மாதிரி பாகம் எண்ணும் வரிசை எண்ணுமே நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த தகவல்களில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே இருக்கிற இந்த 2வது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர், நம்மளோட வாக்காளர் அடையாள அட்டையில் யாரோட பேர் இருக்கோ, அப்பா பேர் இல்லை அம்மா பேர் இல்லை கார்டியனோட பேர் இருக்குன்னா அவங்களோட தகவல், அவங்களுடைய பேர், ஒருவேளை அப்பாவோட பேர் இருக்குன்னா அப்பாவோட பேர், அவருடைய அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா, அப்புறம் அவர் உங்களுக்கு என்ன உறவு வேணும் அப்படிங்கிறது, உறவு முறை,